டயபெட்டிஸ் அண்ட் ஓரல் ஹெல்த் இதோட ஹிடன் கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹாய், நான் டாக்டர் ரேகா ராஜ்மோகன். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா உங்க டீத் அண்ட் கம்ஸ்ல அதோட ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன்ஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சுகர் பேஷண்ட்ஸ்ல வர காமன் ஓரல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். கம்ஸ்ல வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், ப்ளீடிங் ஆகலாம், அதுல இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இது பெரடான்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாயில எப்பொழுதுமே உலர்ந்த தன்மை இருக்கலாம் அண்ட் பேட் பிரெத் அண்ட் அவங்களுக்கு அந்த உலர்ந்த தன்மையினால உங்களுக்கு பல் சொத்த வரதுக்கு வாய்ப்பும் வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஊன் ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இப்போ வாயில வந்து அல்சர் வருது அப்படின்னா அந்த ஹீலிங் வந்து லேட் ஆகும் அவங்களுக்கு. அண்ட் நீங்க சரியா வந்து இதை கவனிக்கல அப்படின்னா அந்த ஈறு ப்ராப்ளம் வந்து அடுத்து வந்து ஈறு கடியில் இருக்க எலும்பு கரைஞ்சு உங்க டூத் லூசன் ஆகி ஈவன் உங்க பல்லே இழக்கிற நிலைமை கூட வரலாம். ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்ப்போம். ஹை சுகர் லெவல் இருக்கும்போது பாக்டீரியல் growth வந்து அதிகமாகும், உங்க இம்யூனிட்டி ஆல்ரெடி வீக்கா இருக்கும். ஸோ இதனால பார்த்தோம்னா கம்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் குவிக்கா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து டயபெட்டிக் பீப்புளுக்கு ரெகுலரா மற்றவங்களை விட அவங்களுக்கு ஈறு ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க. பிரஷிங் அண்ட் ஃப்ளாசிங் வந்து டெய்லி பண்ணணும். பிரஷிங் வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து அது கண்டிப்பா மஸ்ட். அண்ட் மவுத் ட்ரைனஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கு சுகர் ஃப்ரீ சூயிங் கம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடிக்கடி வந்து தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து மவுத் ட்ரைனஸை கண்டிப்பா குறைக்கும். ஸ்கேலிங்னு சொல்லுவோம், ப்ரொஃபஷனல் டீத் கிளீனிங். அது கண்டிப்பா 6 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே பண்ணிக்கணும். டயபெட்டிக் பீப்புள் கண்டிப்பா பண்ணிக்கணும். இதனால உங்களுக்கு ஈருக்கோ எலும்புக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கிளீனிங் பண்ணிக்கிறதுனால ஸோ இதனால சுகர் லெவல்ஸ் கூட கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஸ்டடீஸ்ல ப்ரூவே பண்ணியிருக்காங்க. ஸோ டயபெட்டிக் அண்ட் கம்ஸ் ஆர் டெஃபினெட்லி லிங்க்டுங்க. உங்க டீத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்கன்னா உங்க சுகர் லெவலை கூட கண்ட்ரோல் பண்ணலாம்.